அவருடைய டேலண்ட்னு இப்ப அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க, என்னமா டான்ஸ் போடுறாரு தெரியுமா, என்ன ஸ்டெப்ஸ் போடுறாரு தெரியுமா, அவரு இந்த மாதிரி எந்த சிஎம்காவது ஆட தெரியுமா பாரு. இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி தாவேகா தலைவர் நடித்த ஜனநாயகன், மே மாசம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன். இப்பவே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகல, அந்த தயாரிப்பாளர் ஐயோ பாவம் என்ன எப்ப ரிலீஸ் ஆகுமோன்னு உட்கார்ந்து நிற்கிறாரு. அதுக்கு குரல் கொடுக்க வக்கு இல்லை உங்களுக்கு. நீங்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க போறீங்களா? உங்க சொந்த தயாரிப்பாளருக்கே நீங்க நீ பாத்துக்கப்பா அப்படின்னு போயிட்டீங்க. இன்னி வரைக்கும் விஜய் அது சம்பந்தமா ஏதாவது பேசினாரா? கேமரா ஆஃப் பண்ணி போட்டு யார் ஒருத்தர்கிட்டயோ பேசினதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். அது வேற சொல்றாரு, அழுத்தம் இருக்கிறதா, அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா இருக்குது. அது எடப்பாடியார்கிட்ட தான் கேட்கணும். எப்பப்பெல்லாம் அங்க நின்றாரு, அதே மாதிரி ஜெய் அவர்கள் முன்னாடி எப்படி போய் நின்றாங்க, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் முழுசா எதையும் வெளில சொல்றது இல்லை. இவர் கேட்கிறாரு, என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா இருக்குது. ஆமாங்கண்ணா, அப்படிலாம் இல்லைங்க அண்ணா, இப்படிதான் நான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. அந்த வீடியோ ஒன்னும் இருக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அணில் மாதிரி இருந்து இப்பதான் புரியுது ஏன் அணில் அணில்னு சொல்றாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளை சுத்தி ஒரு குரூப்பை வச்சுக்கின்னு என்ன சொன்னாலும் ஆஹா ஓஹோன்னு கை தட்டுறது. ஆனா அந்த கும்பல் கை தட்டுறதோட இல்லை, ஓன்னு சிரிக்குதுங்க. அங்கன்னா காமெடி ஷோவா நடக்குது. அவர் என்ன கலக்க போவது யாரு, சீசன் 8லயா கலந்துக்கிறாரு, எதை சொன்னாலும் சிரிச்சு நிற்கிறாங்க. அட்லீஸ்ட் கை தட்டி ஆஹா ஓஹோன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சிரிச்சு நிற்கிறாங்க.